வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் வச்சுட்டு ரெகுலரா பொரியல் செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வாழைக்காய் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை மாரி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு காரம் இல்லாத மிளகாத்தூள ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் உள்ள மிளகாத்தூள்னா 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப காரமா இருந்தா சாப்பிட முடியாது இது. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறதில்ல. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். நான் சொல்லியிருக்க அளவு இது எல்லாமே ஒரே ஒரு வாழைக்காய்க்கு 1 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு. இந்த எலுமிச்சம்பழ சாறு நல்ல எசன்ஸ் இறங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1 1/2 டீஸ்பூன் உப்பு பிடிக்கும். அதுக்கு மேலே பிடிக்காது. கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அடுத்ததாக வாழைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த காம்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்க தூளை லைட்டாக பீல் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப எடுக்க வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி பீல் பண்ணி விட்டுட்டு சைடாக வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாழைக்காய் சீவிரத்தில் கட் பண்ணாலும் ரொம்ப மெலிசாக வந்துடும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இந்த தோசை சட்டியில் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நம்ம செஞ்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா பேஸ்ட், அதில் இதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஒரு தோசை பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க வாழைக்காய் எடுத்துகிட்டு போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. ஃபிஷ் ஃப்ரை தோற்று போயிடும், அந்த அளவு இது டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுவும் மெயினாக உப்பு பருப்பு கூட எல்லாத்துக்கூடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.